அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த லொக்கேஷனில் நம்ம வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம சேனல் ஸ்டார்டிங்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வருஷமே ஆச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம வீடியோ எடுக்கிறோம். நம்ம சேனலுக்கு ஒரு புதுசாக ஒரு அப்கிரேட் பண்ணியிருக்கோம். அதை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இப்போ வாங்க என்னென்ன அப்கிரேட் பண்ணியிருக்கேன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம சேனலுக்கு இப்போ என்ன அப்கிரேட் பண்ணியிருக்கோம்னா ஒயர்லெஸ் மைக் தாங்க வாங்கியிருக்கோம். அதை தான் நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அன்பாக்சிங் சரி, நம்மளுக்கு எப்படி அவுட்புட் குவாலிட்டி இருக்குது, இப்போ மொபைல் கேமராக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. நம்ம சேனல் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த விதமான மைக் யூஸ் பண்ணியிருக்க மாட்டோங்க. இந்த மொபைல் கேமரா இருக்குல்ல, அதிலே தான் நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் அதிலே தான் விளாக் எடுத்தேன். ட்ரைபாட் வாங்கணும், அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரிங் லைட் வாங்கணும், அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போயா மைக் வாங்கணும். அது சூப்பர் மைக்குங்க. நீங்கள் எல்லா யூடியூபரும் பார்த்தீங்கன்னா அந்த போயா மைக் தான் வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அது ரொம்ப லென்த்தாக இருக்கும், உங்களுக்கு வாய்ஸ் குவாலிட்டியும் சூப்பராக இருக்கும். அதனால் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த போயா மைக் தான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அதில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 தான் இருக்கும். 900 800 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ அதனால தான் எல்லாருமே அதை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. சரி, நம்ம அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஒரு 2 வருஷம் யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் நான் அது யூஸ் பண்ணுறது இல்லை, மொபைல் கேமராலே தான் அப்படியே நான் வாய்ஸ் கொடுத்துட்டு இருந்தேன். இது சரி வராது, நம்ம ஒரு ஒயர்லெஸ் மைக் வாங்கணும், அது பட்ஜெட்டாக வாங்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். அப்போ தான் பார்த்து இந்த ஒரு மைக்கை பார்த்தேன். எல்லாருமே இந்த மைக் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னன்னு நம்ம சர்ச் பண்ணி பார்க்குறப்பா தெரிஞ்சு டிஜிடெக்கில் இப்படி ஒரு மைக் இருக்குது அப்படின்னு. அதுவும் 1000 ருபீஸ்க்குள்ள சூப்பரான மைக்குங்க. அதுதான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. செம்மையாக இருக்குது. அது ஒரு ரிசீவர் உள்ளதான் நம்ம வாங்கியிருக்கோம். ஃப்யூச்சரில் நம்மளுக்கு தேவைப்பட்டால் 2 ரிசீவர் உள்ளது நம்ம வாங்கிக்கலாம். ஸோ வாங்க இப்போ உங்களுக்கு நான் அன்பாக்சிங் பண்ணி ஃபஸ்ட்டு காட்டிடுறேன். சென்னையிலே பார்த்தீங்கன்னா இந்த மைக்குக்கு நான் ரொம்ப அலைஞ்சேங்க. ஆனால் இங்கே கிடைக்கல. அமேசான்லேயே பார்த்தீங்கன்னா சூப்பரான ரேட்டுக்கு கிடைச்சிச்சு. சென்னையிலே பார்த்தீங்கன்னா ரிச்சி ஸ்ட்ரீட்லலாம் 1200 அந்த மாதிரி சொன்னாங்க. நம்ம எதுக்கு அங்கெல்லாம் வாங்குறதுக்கு, அமேசான்லேயே நம்மளுக்கு வீடு தேடி வந்து கொடுத்துட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு விலையும் கம்மியாக இருக்குல்ல, அதனால தான் நம்ம அமேசான்லேயே வாங்கியாச்சு. 950 சம்திங் ஏதோ வந்துச்சுங்க. நான் ஆல்ரெடி வந்து கொஞ்சம் பிரிச்சுட்டேன், ஏன்னா உள்ள ப்ராடக்ட் இருக்குன்னு பார்க்கணும்ல, அதனால நான் அன்பாக்ஸ் லைட்டாக பண்ணிட்டேங்க. இதுதான் அது பாருங்கள், ஒரே ஒரு ரிசீவர் உள்ளது தான். சூப்பராக இருக்குது. அந்த வந்து ஒயர்லெஸ் மைக்ரோஃபோன் ரிசீவர் அப்படிலாம் போட்டிருக்கு. மாடல் நம்பர் பாருங்கள், DWM002 Pro அந்த இதுதாங்க இது. சரி, நான் ஃபஸ்ட்டு இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இதுதாங்க இருக்குது. ஸோ இது வந்து இந்த மொபைலில் மாட்டுறது. இது வந்து நம்மளோட மைக்கு ரிசீவரு. ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கவராக தான் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த வாய்ஸ்லாம் கேட்குறீங்களா, அதெல்லாம் வந்து ஃபோனில் ரெக்கார்ட் ஆகுது தாங்க. ஃபோன் மைக்கில் தான் ரெக்கார்ட் ஆகுது. ஸோ இந்த பாக்ஸில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாம். சிம்பிள் அன்பாக்சிங்னா அவர் ரொம்பலாம் உள்ளே அவங்க வைக்கவே இல்லை, ஆனால் அதுக்கு ரொம்பவும் தேவையில்லை. அதனால தான் உள்ள ஒரு மைக் கேரி பண்ணுறதுக்கு கவர் அவங்க பிராண்டிங் போட்டு டிஜிடெக்கில். சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு கேபிள் அடாப்டர் நம்ம தான் யூஸ் பண்ணிக்கணும், நம்மள்ட்ட உள்ளதை போட்டுக்கணும். அப்புறம் என்ன, உங்களுக்கு ஒரு யூசர் மேனுவல் உள்ளே வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் மைக்கும் இந்த ரிசீவரும் இருக்குங்க. இந்த இதுதாங்க மைக்கு. இது நான் பஞ்சு வந்து இந்த நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து தனியாக கொடுத்துருந்தாங்க, அதை நான் மாட்டிட்டேன். ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. இங்கே தான் இந்த லைட் இண்டிகேஷன் இருக்கும், உங்களுக்கு அது போட்டோன்னே தெரியும். ஸோ இப்போ என்னன்னா, நம்ம வந்து இது வந்து ஐஃபோன் பின்னுங்க. இது இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது 950 வருது உங்களுக்கு. இதுவே நீங்கள் ஆண்ட்ராய்டுக்கு வாங்குறதா இருந்தால் 650க்கு வந்து செம்ம ஒர்த்துங்க. நீங்கள் வந்து ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு ஒயர்லெஸ்ஸாக மைக் தேடிட்டுருக்கீங்கன்னா 650 ரூபாய்க்கு 700 ரூபாய்க்கு இந்த மாதிரி ஒரு மைக் கிடைக்கிதுன்னா ரொம்ப ரொம்ப சூப்பருங்க. இந்த டிஜிடெக் பார்த்தீங்கன்னா பிராண்டு தாங்க. அதெல்லாம் நீங்கள் எந்த பயப்படும் தேவையில்ல. இவங்க லைட் வச்சுருக்காங்க, ரிங் லைட் வச்சுருக்காங்க, ஸ்டூடியோ லைட் வச்சுருக்காங்க, ட்ரைபாட் வச்சுருக்காங்க, மைக்கு எல்லாமே பண்ணுறாங்க A to Z. ஸோ அதனால் இது ரொம்ப பிராண்ட் இல்லாமல் இருக்குமா அப்படின்னு நீங்கள் பயப்பட தேவையில்லை. சூப்பர் பிராண்ட் இது டிஜிடெக்கு. இப்போ நீங்கள் கேட்குறதெல்லாம் இந்த ஃபோன் மைக்கில் கேட்குறீங்களா? இப்போ நான் இந்த மைக்கை கனெக்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி இந்த இதில் பார்த்தீங்கன்னா சார்ஜ் போடுறதுக்கு போர்ட் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் வேறு எதுவும் இல்லை. இங்கே வந்து லைட் எரியும் இண்டிகேஷனுக்கு, அது இருக்குது. ஸோ இதில் நான் வந்து இந்த இடத்துல இருக்க சார்ஜ் போடுறது, இது நம்மளுக்கு சும்மா காலரில் பின் பண்ணுறதுக்காண்டி உள்ளது. இங்கே லைட் எரியும்னு சொன்னால அதுதான். அதை நான் ப்ளக்இன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன், இண்டிகேஷன்லாம் எரியும். இப்போ நம்ம மைக்கை கனெக்ட் பண்ணியாச்சுங்க. உங்களுக்கு இங்கே பார்த்தாலே தெரியும், இப்போ ரெட் சிம்பிள் இருந்தால் கனெக்ட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ நான் கிட்டனை வச்சு பேசுகிறேன், எப்படி இருக்குது குவாலிட்டி சொல்லுங்கள். ரொம்ப கிட்டனை வச்சு பேசினாலும் கொஞ்சம் இறைச்சல் விழுது, அதனால கொஞ்சம் இந்த டிஸ்டன்ஸில் மெயின்டைன் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரிலங்க, இப்போ தான் நானும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் நான் அவுட்டோர் டெஸ்ட்லாம் ஒன்றும் பண்ணவே இல்லை, இப்படி இண்டோரில் தான் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் இந்த வீடியோலேயே நான் அவுட்டோர் டெஸ்ட்லாம் பண்ணி காட்டுறேன். வாய்ஸ் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். ரொம்ப தூரத்துலலாம் வச்சா வாய்ஸ் கேட்காதுன்னு நினைக்கிறேன். ஓரளவு இங்கே காலரில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டா நம்ம வாய்ஸ் கரெக்டாக கிறிஸ்பாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். நானும் இந்த வீடியோ கட் பண்ணிவிட்டு இந்த வாய்ஸை கேட்டால் தான் எனக்கு தெரியும். சரிங்க, இப்போ நான் வந்து இதில் ஓகேவா இருக்குன்னு நினைக்கிறேன் இன்டோரில். அவுட்டோரில் எப்படி நாய்ஸ்லாம் கேன்சல் பண்ணிட்டு கொடுக்குது, எவ்வளோ தூரம் வரைக்கும் இது ஒர்க் ஆகுது, வாய்ஸ் கேட்குதுன்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோ வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ நீங்கள் கேட்குறது இந்த ஃபோனோட மைக்குங்க. இதை நீங்கள் கேட்டுங்க. நான் இப்போ வந்து மைக் எதுவுமே கனெக்ட் பண்ணல, நான் டிஸ்டன்ஸ் போகிறேன் பார்த்துங்க. இப்போ உங்களுக்கு குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. இதுவே நான் மைக் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் எப்படி குவாலிட்டி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள், ஓகேவா? இப்போ நம்ம மைக் கனெக்ட் பண்ணியாச்சுங்க. இப்போ வாய்ஸ் எப்படி இருக்குது, நான் டிஸ்டன்ஸ் போகிறேன், எவ்வளோ தூரம் வரைக்கும் கேட்கும்னு தெரில எனக்கு. இப்போ எப்படி இருக்குன்னு வாய்ஸ் சொல்லுங்கள். நான் வந்து ஒரு 10 மீட்டர் வந்திருப்பேன்னு நினைக்கிறேங்க. ஒரு 5 மீட்ரு 10 மீட்டர் வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ எப்படி இருக்குது வாய்ஸ்ன்னு சொல்லுங்கள். நான் கேமரா விட்டு வெளியே போகிறேன், வாய்ஸ் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கும் வீடியோவை கட் பண்ணிவிட்டு வந்து பார்த்தா தான் தெரியும் வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகிருக்கா, எந்த குவாலிட்டியில் இருக்குது அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு காற்றும் அடிக்குது, ஒரு பக்கம் குருவியும் கத்துது. அதெல்லாம் இது நாய்ஸ் கேன்சல் பண்ணுதா அப்படின்னு தெரியல, பார்ப்போம். என்ன ஒரு 1000 ருபீஸ்க்கு எனக்கு தெரிஞ்சு இது ஒருத்தருங்க. நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா ரோட் மைக்லாம் எவ்வளோ விற்கிதுன்னு உங்களுக்கு தெரியும். 30,000 ரூபா 25,000 ரூபாலாம் ஒயர்லெஸ் மைக் விற்கிறாங்க. ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 1000 ருபீஸ்க்கு பட்ஜெட்டாக கொடுக்குறது ரொம்ப பெரிய இதுதாங்க. சரி, நான் இப்போ கட் பண்ணிவிட்டு வாய்ஸ் எப்படி வந்திருக்கு நான் செக் பண்ணி பார்க்குறேங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வாய்ஸ் ஓகே தாங்க நினைக்கிறேன். ஒரு 1000 ருபீஸ்க்கு நல்ல பட்ஜெட் மைக்கு ஒயர்லெஸ்ஸாக இருக்குது. நான் இப்படி போகலாம், நான் வந்து ஒயரை டிபெண்ட் பண்ணி இருக்க தேவையில்ல. நான் எவ்வளோ தூரம் அதுக்காண்டி ரொம்ப தூரம் போக முடியாது. ஃப்ரீயாக இருக்குது விளாக் பண்ணுறதுக்கு, வாய்ஸ் கொடுக்குறதுக்கு, எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்குது. அதுக்காண்டி தான் இதை நான் பை பண்ணேன். ஒர்த் ஃபார் மணின்னு எனக்கு தோணுதுங்க. இந்த வாய்ஸ் குவாலிட்டி நீங்கள் கேட்டிருப்பீங்க, டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். அதை பற்றி தான் எனக்கு தெரியும். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இதில் சார்ஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஹவர்ஸ் நிற்கும்னு அவங்க சொல்கிறாங்க. ஒரு 4 ஹவர்ஸ் நிற்காகட்டியும் ஒரு 3 ஹவர்ஸ் ஒரு 2 ஹவர்ஸ் எப்படி நின்றாலும் எனக்கு தெரிஞ்சு ஓகேவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேங்க. மற்றபடி ஒருத்தாங்க. நான் வந்து சார்ஜ்லாம் எவ்வளோ நிற்கும்னு ஒன்றும் செக் பண்ணல. அவங்க சொல்லுவாங்க 4 மணி நேரம் நிற்கிது, 10 மணி நேரம் நிற்கும் அப்படின்னு. நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் நான் சொல்ல முடியும். ஸோ அதனால் நான் இப்போ ரொம்ப இங்கே வெயிலாக இருக்கா, நான் வந்து இண்டோர் போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன், ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நானும் இப்போ தான் பார்த்தீங்கன்னா மேலே ஷூட் பண்ணோம்ல வீடியோ, அதெல்லாம் இப்போ பார்த்துட்டு இருந்தேன். வாய்ஸ் குவாலிட்டி எனக்கு சூப்பராக தெரியுது. அது மட்டும் டிஃப்ரென்ஸ் எனக்கு தெரியுது. நான் யூஸராக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபை, ஹாப்பிங்க. உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா, இந்த மைக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் மட்டும் கமெண்ட் போட்டுருங்க. அதை நான் பார்த்தா எனக்கு தெரிஞ்சுப்பேன். அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இந்த மாதிரி ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். நீங்களும் நம்ம வீடியோஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ அதனால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க. பாய்.